இந்த நாளின் செய்திக்காக நேற்றைய தினத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு வேதத்தின் ரகசியங்களை புரிய வைக்க தொடங்கினார். அதிலே ஆண்டவராகிய இயேசு செய்த ஊழியங்களிலே மகத்துவமான ஒரு அற்புதம் என்று சொல்ல போனால், பெரும்பாடு கொண்ட ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனேயே சுகமடைந்ததை நான் சொல்லுவேன். காரணம் என்ன? திரளான கூட்டத்திற்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த பெரும் பாடு கொண்ட 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்கு நோயினாலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த இந்த ஸ்திரீ இயேசுவை எப்படியாவது பார்த்து நன்மை பெற்றுவிட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவளால் அவரை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தபடியினாலே எப்படியாவது அவரை தொட்டால் போதும் என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மத்தியிலே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். ஹல்லேலூயா! அவளுடைய விசுவாசம் எவ்வளவு அதிகம் பாருங்கள். அவள் இத்தனை ஆண்டுகளும் யார் யாரிடத்திலேயோ உதவி கேட்டு ஓடினாள். எல்லா மருத்துவரும் கைவிட்ட போது கடைசியாக தனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு என்பதை உணர்ந்து இயேசுவிடத்திலே வந்தாள். ஹல்லேலூயா! இயேசுவிடத்திலே வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்பொழுது அவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே என்று சொன்னபோது சீஷர்கள் எல்லாரும், ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்கள் நெரிசலோடு கூட உம்மோடு நடந்து வரும்போது உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறது என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா! ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட தொடுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா! சகாயம் இல்லாமல், நன்மை செய்கிறதற்கு யாரும் இல்லாமல் உதவியற்ற நிலையிலே நிற்கிற நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சில காரியங்களுக்காக மனிதர்களுடைய ஒத்தாசையும் நான் நாடுகிறது உண்டு. சில காரியங்கள் இவர்களிடத்திலே போய் கேட்டால் நடந்துவிடும், இவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று மனுஷர்களிடத்திலே ஒத்தாசையை நம் நாடி தேடி சோர்ந்து போனவர்களாக, அது நடக்காத போது விடாய்த்த நிலையிலே தள்ளப்பட்ட போதுதான் ஆண்டவர் சபையாரை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா! அவர் சகாயம் பண்ணுகிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன். ஆனால் அவர் உதவி செய்கிறதற்கு முன்பாக முதலாவதாக உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தைகள் யாரை பார்த்து சொல்லப்பட்டது? யாக்கோபு என்னும் புழு என்று சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபை பார்த்து, தான் தெரிந்து கொண்ட தாசனை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா! எனக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தாரா இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதில்லை. யாராவது இருக்க முடியுமா? யாராவது இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் நம்பி நாம் வாழ்ந்து விட முடியாது. சகாயம் வேண்டுமானால் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். இந்த யாக்கோபை புழு என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை பெரிய பற்களுள்ள, கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்லுவார். சாதாரணமான ஒரு புழு, சாதாரணமான ஒரு பூச்சி எப்படி பயங்கரமான பற்களுள்ள எந்திரமாய் மாற முடியும்? ஆனால் ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா!
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை சாதாரணமான எளிமையான ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஒருவராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியமாய் நான் சொல்ல முடியும், என் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலனுக்காக யாரிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்கள். சீஷர்களிடத்திலே பலன் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்பொழுது சாட்சிகளாய் இருக்க முடியும்? முதலாவதாக பலனடைய வேண்டும். எப்பொழுது பலனடைய வேண்டும்? கர்த்தருடைய ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம கொஞ்சம் ஆலோசித்து யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சீஷர்கள் கர்த்தருடைய ஆவியை பெறும்படியாக ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடினார்கள். கர்த்தரை நோக்கி கதறினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். சூழ இருந்தவர்கள் எல்லாரும் இவர்களை ஏளனம் செய்ய தொடங்கினார்கள். ஆனால் வியாக்கியானம் செய்யவும் கர்த்தர் கிருபை அளித்தார். ஆகவே எல்லாரும் விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்திலே தங்கி இருங்கள், எருசலேமிலே நீங்கள் தங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டதாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலன் நம்மை நிரப்பும் வரைக்கும் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது செய்து கொண்டே இருப்பதினாலே நமக்கு ரட்சிப்பு வரும் அல்லது நன்மை வரும், உதவி வரும் என்று எதிர்பாராதபடிக்கு கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறதற்கு ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. நான் பலனடைய வேண்டும். நான் பலன் அடைகிறதற்கு ஒரு காலம் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த காலத்திலே கர்த்தர் தம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றுவார். ஹல்லேலூயா. அவருக்காக நான் காத்திருக்கிற போது அவருடைய ஆவி என் மேல் ஊற்றப்படும். பேதுரு முதலாவதாக ஒரு பயந்த சுபாவம் உடையவராக இருந்தார். ஆகவேதான் ஆண்டவரை மறுதலித்தார், மிக எளிதாய் மறுதலித்தார், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார். ஆனால் ஆண்டுடைய ஆவி அவரை பலப்படுத்தின பிறகு அவர் தைரியமாய் நின்று பேச தொடங்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தைரியமாய் பேசுகிறதை ஜனங்கள் கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு எந்த காரியத்திலே தைரியமற்றவர்களாக இருக்கிறீர்கள்? காரணம் என்ன? நம்முடைய பலவீனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பலப்படுத்த வேண்டும், தம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்ப வேண்டும் என்று கேளுங்கள். நாம் வாசித்தோமே, ஆனால் மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் காத்திருந்தார்கள். சங்கீதம் 138:3 வாசிப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நாம் தைரியமாய் சில காரியங்களை செய்ய வேண்டுமானால், தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால், நம்முடைய பலன் சரீர அளவுக்கான பலன் மாத்திரம் நமக்கு போதாது. ஆத்துமாவிலே நமக்கு பலன் தேவை. ஹல்லேலூயா. ஆத்துமா செத்து போகுமானால் நம்மால் செயல்பட முடியாதவர்களாக நாம் மாறி போகிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் இங்கே சொல்லும் போது, ஆண்டவரே நான் உம்மை கூப்பிட்டேன், எதற்காக? என்னுடைய ஆத்மா பலனடைய வேண்டும் என்பதற்காக. என்னுடைய ஆத்மாவிலே நீர் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி நிறுத்தினீர். ஹல்லேலூயா. எனக்கு யார் யார் ஆத்மாவிலே பலன் வேண்டும் என்று கேட்க போகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. ஹல்லேலூயா. ஆத்மாவிலே எப்பொழுது பலன் பெற முடியும்? 3 யோவான் 1:2 பரிசுத்தவான் சொல்லும் போது, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் வேண்டுகிறேன் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தவானாகிய யோவானை கொண்டு இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 8:26
நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவும்படியாக நம்மோடு கூட வேண்டுதல் செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஏன் நாம் பலவீனப்பட வேண்டும்? காரணம் நம்முடைய உள்ளான மனுஷனிலே நமக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. தைரியத்தை இழந்து போகிறோம். அநேக காரியங்களை எளிதாய் செய்து விடலாம் என்று விரும்புகிறோம், நினைக்கிறோம். ஆனால் அதை செய்ய திராணி இல்லாதவர்களாக சோர்ந்து துவண்டு போய் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து விடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவியிலே பலன் உண்டாக கர்த்தரிடத்திலே இன்றைக்கு கேளுங்கள். ஹல்லேலூயா. என்னை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, என்னை நீங்க பலப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றிற்கும் நான் கண் கலங்கி விடுகிறேன், எல்லாவற்றிற்கும் நான் அழுது விடுகிறேன், இடம் பாராதபடி அழுகிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவிலே பலன் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை நீங்கள் கெட்டியாக்கி கொள்ள, உங்களுடைய நெற்றியை நீங்கள் கெட்டியாக்கி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 26 14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். அந்த ஆவியானது நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா நம்முடைய மாம்சத்தின் பலவீனத்தினாலே அநேக நேரங்களில் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடிகிறதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். எப்பொழுது ஆத்மா பலன் அடையும்? நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முதலாவதாக உன்னத பாட்டு 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். போதும், என்னுடைய ஆத்துமா நேசரை காண வேண்டும். முதலாவதாக என் ஆத்துமா பலன் அடைகிறதற்கு ஆத்துமா நேசரை காண வேண்டும். ஆத்துமா நேசரை கண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆத்தும நேசரை இங்கே கண்டேன் என்று இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதும் மணவாட்டியாகிய திருச்சபை தன்னுடைய மணவாளனை காதலனாக கொண்டு எழுதுகிற வார்த்தைகளாக தான் இந்த முழு ஆகமமும் சொல்லப்படும். மணவாட்டியாகிய திருச்சபை ஆத்தும நேசரை இன்றைக்கு கண்டிருக்கிறதா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மணவாட்டியாகிய திருச்சபை இங்கே என்ன சொல்லுகிறாள்? நான் அவரை என் தாயின் வீட்டிலே தேடினேன், என்னை பெற்றவளுடைய அறையிலே நான் தேடினேன், தெருக்களிலே தேடினேன், வீதிகளிலே தேடினேன், எங்கும் போய் காவல் பண்ணுகிறவர்களிடத்திலே நான் தேடினேன், எங்கும் காணவில்லை. ஆனால் என் ஆத்துமாவிலே கண்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசுப்பாவை நம்ம எங்க தேடி கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை எங்கே நாம் தேடுகிறோம்? ஆத்துமாவிலே அவரை நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் நோவாவின் காலத்திலே நோவாவை போல உத்தமனை காண முடியவில்லையாம். காரணம் என்ன? அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆத்துமா வாழ வேண்டுமானால், ஆத்துமாவிலே கர்த்தர் தங்க வேண்டுமானால் நம்முடைய சஞ்சரிப்பு கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய சஞ்சரிப்பு யாரோடு இருக்கிறது? ஒருவேளை இந்த உலக ஆசாபாசங்களிலே, உலக காரியங்களிலே மற்றவர்களைப் போல நான் இருந்தால் என்ன என்று கேள்வி கேட்டவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய ஆத்மா செத்து போகிறதற்கு நாம் காரணமாக மாறி போவோம். ஆகவே இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே என் ஆண்டவர் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என் நேசரை நான் என்னுடைய இருதயத்திலே கண்டு கொள்ள வேண்டும். இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் காணப்பட்டார். காரணம், நோவா தேவனோடு சஞ்சரி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நோவாவை கர்த்தர் பிரித்தெடுத்தார். மற்ற எல்லா ஜாதிகளையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவன் நோவாவுக்கு விரோதமாக தன்னுடைய பார்வையை திருப்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய சஞ்சரிப்பு யாரோடு இருக்கிறது? ஏனோக்கு என்று சொல்லுகிற கர்த்தருடைய தாசனை குறித்து
குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மொத்தம் வாழ்ந்த நாட்கள் 365 ஆண்டுகள். இந்த 365 ஆண்டுகளிலே 65 ஆண்டுகள் அவர் பிள்ளைகளை பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருந்த 300 ஆண்டுகளும் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம எவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவரோடு சஞ்சரித்த நாட்களோ, எத்தனை நாட்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்தவைகளாக சொல்லிவிட முடியும்? நாம் வாசிக்கிறோம். ஆதியாம் 5ஆம் அதிகாரம் 22, 24 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரை அப்படியே எடுத்துக்கொண்டார். அவர் மரணம் அடையவில்லை, அப்படியே ஆண்டவர் அவரை காணாமல் போக பண்ணினார். அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தவானாக, கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு பிள்ளையாக ஆண்டவர் இந்த ஏனோக்கை வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய ஆத்தும நேசரை காண்கிறோம்? ஆத்தும நேசனுடைய இருதயத்திலே வாழ வேண்டும் என்று தீர்மானிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. நாம் தீமை செய்கிறவர்களா இருந்து என் ஆத்தும நேசனுடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவோமானால் அது வீணான பேச்சு. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எந்த தீய குணமும் இராதவர்களாக, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். அப்படியானால் ஆண்டவரை நாம் எங்கே தேட முடியும்? எப்பொழுது தேட முடியும்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யார் யார் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேடி கண்டுபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம சும்மா வாயினாலே சொல்லி கொண்டிருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேடி கண்டுபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. யார் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரும் நேசிக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற ஒரு பிள்ளை மேல் கண்டிப்பா எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே, நான் என்னுடைய ஆத்தும நேசரை கண்டுபிடிக்க என்னுடைய இருதயத்திற்கு அந்த பக்குவத்தை தாங்கப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. முதலாவதாக ஆத்துமா கர்த்தரை காண வேண்டும். இரண்டாவதாக ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த நேரத்திலும் துதியும் ஸ்தோத்திரம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதானால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே 2 ஸ்திரீகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று எலிசபெத், மற்றொருவள் மரியாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் பேசுகிறது தான் இது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வழக்கமாக 2 ஸ்திரீகள் பேசுகிற இடத்துல என்ன பேச்சு இருக்கும்? யோசித்து பாருங்களேன். உங்களுடைய சகோதரியோடு பேசுகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய சிநேகிதியோடு பேசுகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் 2 சகோதரிகள் கூடினார்களானால் எல்லா கதையும் அங்க வந்துடும் இல்லையா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற கணவரை குறித்த கதை, பிள்ளைகளை குறித்த கதை, நண்பர்களை குறித்த கதை, எல்லா கதைகளும் அங்க வந்துடும். ஆனா எப்பவாவது கர்த்தரை துதிக்கிற வார்த்தைகள் வந்திருக்கா? யோசித்து பாருங்க. ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எலிசபெத்தும் மரியாளும் அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீகளாக மாறினார்கள். அதிலே மரியாள் விசுவாசித்தவளை பாக்கியவதை, கர்த்தரால் அவளுக்கு செய்யப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறதற்கு அளவிற்கு மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா ஸ்திரீகளின் மத்தியிலும் கனம் பொருந்தியவளாக இந்த மரியாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா?
இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆத்மா எந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வழக்கமாக இறுதி ஜெபம் முடிந்த உடனே என்ன சொல்லுவோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ரொம்ப உற்சாகமாக சொல்லுவோம். காரணம் என்னன்னா, ஆராதனை முடிஞ்சிருச்சு, ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, இனி நம்முடைய தனிப்பட்ட காரியத்தை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வேகமாக சொல்லி முடிப்போம் இல்லை? ஆனால் அந்த வசனத்தில் ஆழ்ந்த ஒரு நோக்கம் இருக்குது. என்ன? ஆத்மாவை தட்டி எழுப்பி நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? அவர் இதுவரை உங்களை காத்திருக்கிறார், இதுவரை உங்களை நடத்தி இருக்கிறார். ஆகவே ஆத்துமாவே நீ அமர்ந்திராதே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்து, கர்த்தரை நீ மகிமைப்படுத்து என்று நாம சொல்லுகிறோம். அதை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இறுதி ஜெபத்திற்கு பிறகு மாத்திரம் அல்ல, எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 71:23 சொல்லுகிறது, நாம் சொல்லுகிற போது மாத்திரம் அல்ல, நாம் பாடும் போதும் கூட ஆத்மா கம்பீரித்து மகிழுமாம். வாசிப்போம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்டு வந்த என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். அப்படி ஒரு வேளை வாயினாலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறதற்கு நாம் தவறி போகிறோமானால், ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல் நம்முடைய வாயிலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், என் ஆத்துமா நேசரை காண வேண்டும், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 66:16 வாசிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்ல வேண்டும், என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்ல வேண்டும். ஆத்மா பலனடைய வேண்டுமானால் ஆத்மாவுக்கு என் ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நான் பிரசித்தப்படுத்த வேண்டும், நான் சொல்லி மகிழ வேண்டும். நான் துதித்தால் மாத்திரம் போதாது, மற்றவர்களிடத்தில் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, என் ஆண்டவர் என்னை நடத்தி வருகிற பாதைகளை நான் எடுத்துரைக்கிறவனாய் இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:46 நாத்தான்வேல் என்று சொல்லுகிற ஒரு உத்தமமான ஒரு மனுஷனை குறித்து அவனை பார்த்து பிலிப்பு சொல்லுகிறார், நீ வந்து பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ வந்து பார், நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறதற்கு நீ வந்து பார் என்று சொல்லப்பட்டது. உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ வந்து பார். எத்தனை பேர் நம்ம சொல்றோம், நீங்க வந்து பாருங்க, ஆசீர்வாதத்தை நீங்க பெறுகிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் வந்து சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்று நாம் சொல்லுகிறவர்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதே பிலிப்பு ஆண்டுடைய ஊழியத்தை எப்படி செய்தாராம்? இந்த சவுல், அவர் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் விரோதமாக இவர் நடந்து கொண்டிருந்தார். அவர்களை சிதறடிக்கவும் அவர்களை வேதனைப்படுத்தவும் தொடங்கினார். அப்பொழுது அங்கங்காக இவர்கள் சிதறி போய் ஊழியங்களை அங்கங்காய் எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பிலிப்பு நின்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பேச தொடங்கினார். இவர் பேச தொடங்கின போது அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அது பயங்கர கொடிய நேரம், கொடுமையான காலம், எல்லாரும் விரோதமாக நிற்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரம். ஆனால் அவருடைய ஆத்மாவுக்கு அவருக்கு நேரிட்ட நன்மைகளை அவர் சொல்லுகிறதற்கு தயங்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடிய நேரம் தான், அவருடைய உயிருக்கு கூட பாதிப்பு வருகிறதற்கான சூழ்நிலை இருந்தது தான். ஆனால் ஆத்மாவுக்கு ஆண்டவர் செய்ததை அவர் சொல்லாமல் இருக்கவே இல்லை. அவர் சொல்ல 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 ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு அந்த தேசத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி யோவான் 8:8 நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். மன்னிக்கணும், யோவான்ல வேறு நான் மாற்றி குறித்து விட்டேன். மிகுந்த சந்தோஷம் அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளாலே நம்முடைய வாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து பேசுகிறவர்களாக, கர்த்தரை குறித்து சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
சீமோன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தானாம். இந்த சீமோன் என்று சொல்லுகிற மனுஷன் பல ஆண்டுகளாக அவனுடைய குறி சொல்லுதலின் ஆவியை வைத்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தானாம். ஆனால் பிலிப்பு செய்கிற அற்புத அடையாளங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனும் தன்னை ஞானஸ்நானத்திற்கென்று ஒப்பு கொடுத்தானாம். ஹல்லேலூயா. பிசாசு துரத்தப்பட்டு அவனும் தன்னை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம் பேசுகிற வார்த்தைகள் அநேக நோயாளிகளை சுகமாக்கும். ஹல்லேலூயா. அநேக பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கும். ஆகவே ஆண்டவரே, என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 63:1 வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா தேவன் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமா தேவன் மேல் தாகமாய் இருக்கிறதானால் என்ன அர்த்தம்? எப்போதும் ஆத்துமா தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம். எந்த நிலையிலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு என்னுடைய அன்பை யாரும் பிரிக்க முடியாது என்கிற அசைக்க முடியாத உணர்வு நம்முடைய ஆத்துமாவிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே விடாய்த்ததும் வறண்டதுமான தண்ணீரற்ற நிலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கப்போ பயங்கரமான வறட்சியான ஒரு நிலையிலே தான் இருக்க, அந்த நிலையினுடைய ஆத்மா என் தேவனுக்காக தாகமாய் இருக்கிறது. ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நான் நிறைவான ஒரு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, என் தேவன் மேலுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய கரம் தெரியும். ஹல்லேலூயா. வழி நடத்துகிற அவருடைய கரத்தை உணர முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆத்மா உண்மையே பற்றி கொண்டிருக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சூனேமியாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை பெற்றுக்கொண்டாள். ஆனா திடீரென்று அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனேயே மரித்து போயிற்று. இவள் இந்த விஷயத்தை தன்னுடைய கணவனிடத்துல கூட தெரிவிக்காமல் கர்த்தரை அவள் உறுதியாய் பிடித்து கொண்டிருந்த நின்றபடியினாலே நேராய் வந்தாள் தீர்க்கதரிசி என்றதுல தீர்க்கதரிசியுடைய காலை இறுக பிடித்து கொண்டாள். ஹல்லேலூயா. இறுக பற்றி கொண்டாள். அவள் அழுகிறாள் அழுது கொண்டே இருக்கிறாள், இறுக பிடித்து கொண்டு. அப்பொழுது தீர்க்கதரிசி இவளோடு கூட போனார். அந்த பிள்ளையின் மேலே அவள் தன் ஆண்டவரை நோக்கி அந்த பிள்ளையின் மேலே படுத்து அந்த பிள்ளைக்கு அனல் கொள்ளும்படியாக அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த போது அந்த பிள்ளை ஜீவனோடு கூட எழும்பெற்று கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமா கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற வேளையிலே நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. யாரிடத்திலே நம்ம போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு ஏற்றவைகளை ஏற்ற நேரத்திலே தருவாரா மாட்டாரா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நேசரை காண வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்ல வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்துகிறதற்கு தேவையானது என்ன? ஆத்துமாவிலே பலன் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக அல்ல, என் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு சகாயம் உண்டாகும். ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுடைய ஆத்மாவுக்கு பலன் தருகிறீர். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.